November 27, 2023 The Hindu News Analysis. இன்னைக்கான நேற்று நவம்பர் 26 இல்லையா, கான்ஸ்டியூஷன் டே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கான்ஸ்டியூஷன் டே செலிப்ரேட் பண்ணதப்போ சில விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஸோ அதுக்கான நியூஸாக அன்றைக்கி பேசியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் ஆல்வேஸ் ஆக்டட் அஸ் பீப்புள்ஸ் கோர்ட், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஆன் கான்ஸ்டியூஷன் டே. கான்ஸ்டியூஷன் டேயை ஹிந்தியில் சம்விதான் திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி என்ன தான் நம்ம ரொம்ப நாளாக கான்ஸ்டியூஷன் அந்த இது பண்ண டேயை நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் இட் வாஸ் 2015 இட் செல்ஃப், 2015 இருந்து தான் நவம்பர் 26 சம்விதான் திவாஸாக கொண்டாடப்படுகிறது. நவம்பர் 26, 1949 இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அது நடைமுறைக்கு வந்தது ஜனவரி 26, 1950. ஸோ அந்த டே நம்ம ரிப்பப்ளிக் டேன்னு சொல்லி கொண்டாடுறோம். அண்ட் இப்போ இதில் என்ன பேசியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சண்டே என்ன சொல்லியிருக்காங்க, இட் வாஸ் த சாலம் டியூட்டி ஆஃப் த கரண்ட் ஜென்ரேஷன் டு கீப் அஃப்ளோட் த ஐடியா ஆஃப் இந்தியா பவர்டு பை அ கான்ஸ்டியூஷன் பேஸ்டு ஆன் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி. அப்படியே எடுத்தோன்னா என்ன சொல்ல வராங்கன்னா, இந்தியாவை கான்ஸ்டியூஷனை பேஸ் பண்ணி அண்ட் அது மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவல் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி இந்த பிரின்சிபல்ஸை பேஸ் பண்ணிய ஒரு இந்தியாவாக உருவாக்குறது யார் கையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் ஜென்ரேஷன் கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. when we say today we honor the adoption of the constitution, first and foremost we honor the fact that constitution exists and that the constitution works. நம்ம கான்ஸ்டியூஷன் அடாப்ஷனை நம்ம இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, அதை பெருமைப்படுத்துகிறோம் அப்படின்னா, முதல்ல அது என்ன விஷயம்னா கான்ஸ்டியூஷன் இன்னும் எக்ஸிஸ்ட் ஆகிட்டுருக்கு, கான்ஸ்டியூஷன் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை ஏன் பெருமையாக சொல்கிறாங்கன்னா, பொதுவாக இந்தியாவே 10 நாள் தான் இருக்குன்னு தான் எல்லோரும் பேசினாங்க. ஒரு வருஷம் கூட தாங்காது, இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் வந்தப்போ ஒரு வருஷம் கூட தாங்காது, இவ்வளோ டைவர்சிட்டி வச்சுக்கிட்டு எப்படி பழைக்க போகிறீங்க அப்படின்னா உலக கண்ட்ரிஸ் எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. குறிப்பாக பிரிட்டிஷ், ஏன்னா அவங்களுக்கு வைத்தறிச்சல், இப்படி ஒரு காலனி போயிடுச்சே, போ நாசமாக போ அப்படிங்கிற மாதிரி தான் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா சொல்லியிருந்தாங்க. பட் அதையும் தாண்டி இந்தியா சஸ்டெயின் பண்ணிட்டாங்க. பட் ஒரு 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 சின்னோண்டு ஒரு கண்ட்ரி, புதுசாக வந்த கண்ட்ரி, பெரிய கண்ட்ரி தான், பட் நம்ம புதுசாக வந்திருக்கோம் இல்லையா, நமக்கு அந்த பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸு, கான்ஸ்டியூஷன், மாடர்ன் லாஸ் இதெல்லாம் நமக்கு பெருசாக தெரியாது இண்டிபெண்டன்ட் டைம்ஸில். அப்போ அந்த நேரத்தில் நான் டெமோக்ரஸின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வரேன், யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு உட்காந்து நம்ம கான்ஸ்டியூஷனை எழுதிட்டு இருந்தோம். அப்படி பேசும்போது எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, இந்த கான்ஸ்டியூஷன்லாம் தாங்காது அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் தாண்டி 75 இயர்ஸாக அவர் கான்ஸ்டியூஷன் டாலரேட் பண்ணிகிட்ருக்கு, நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துட்டுருக்கு. அண்ட் கான்ஸ்டியூஷன் அஸ் அ லிவிங் டாக்குமெண்ட்டாகவும் செயல்படுது. ஸோ வாட் இஸ் லிவிங் டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, கான்ஸ்டியூஷனால் தொடர்ந்து மாற்றங்களை செய்ய முடியும், கான்ஸ்டியூஷன்லேயும் மாற்றங்களை செய்ய முடியும், காலத்துக்கேற்ப தன்னைத்தானே மாற்றிக்கொள்ள முடியும். அதனால தான் லிவிங் டாக்குமெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு பொருள் எப்போவுமே அப்டேட் ஆகிட்டே இருக்கிற வரைக்கும் தான் அது லைவில் இருக்கும். அவுடேட் ஆகிடுச்சு அப்படின்னா அது என்ன இருக்காது, லைவில் இருக்காது. ஸோ தொடர்ந்து நம்ம அமெண்ட் பண்ணுறதுக்கான அந்த ப்ரொவிஷன்ஸு, அப்புறம் தொடர்ந்து தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறதுக்கான விஷயங்கள், சுப்ரீம் கோர்ட்டை இன்டர்பிரட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனாக வச்சுருக்கிறது, இன்டர்பிரட்டர் ஆஃப் த கான்ஸ்டியூஷனாக வச்சுருக்கிறது, இது எல்லாமே கான்ஸ்டியூஷனை லிவிங் டாக்குமெண்ட்டாக வச்சுருக்கு. ஸோ இது கான்ஸ்டியூஷன் எக்ஸிஸ்டாக இருக்கிறதுக்கும் கான்ஸ்டியூஷன் ஒர்க் ஆகிறதுக்கும் பெரிய ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சீஃப் ஜஸ்டிஸ் வேர்ட்ஸ் ஆர் சிக்னிஃபிகன்ட், ரொம்ப முக்கியத்துவம். அஸ் த கான்ஸ்டியூஷன் அண்ட் த சுப்ரீம் கோர்ட் ஆர் என்டரிங் 75th இயர் ஆஃப் தேர் அடாப்ஷன் அண்ட் ஃபவுண்டிங் ரெஸ்பெக்டிவ்லி. சுப்ரீம் கோர்ட் ஃபவுண்ட் பண்ணி 75 வருஷம் ஆச்சு, கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணியும் 75 வருஷம் ஆச்சு. த சீஃப் ஜஸ்டிஸ் செட் த காமன் மேன் ஷுட் நாட் ஃபியர் அப்ரோச்சிங் கோர்ட்ஸ். நீதிமன்றங்களை நாடுறதுக்கு சாதாரண மனிதர், ஒரு பாமர மனிதர் என்ன பண்ணக்கூடாதுன்னா தயங்கக்கூடாது, பயப்படக்கூடாது. த கோர்ட்ஸ் வேர் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் கவர்னன்ஸ். அரசியலமைப்பு சார் நிர்வாகத்துக்கான விரிவாக்கமாக தான் நீதிமன்றங்கள் செயல்பட்டுருக்கணும். 70 ஆண்டுகளாக செயல்பட்டுருக்கு. த சுப்ரீம் கோர்ட் ஆக்டட் அஸ் அ பீப்புள் கோர்ட், மக்கள் நீதிமன்றமாக தான் செயல்பட்டுருக்கு. thousands of citizens and approached its doors with the faith that they would get justice through this institution. நிறைய ஆயிரக்கணக்கான மக்கள் சுப்ரீம் கோர்ட்டை நாடுறாங்க, அவங்களுக்கு இது மூலமாக நீதி கிடைக்கும் அப்படின்னு. Citizen, no matter who they were or where they came from, could simply write to the Chief Justice of India to set into motion the constitutional machinery. அவங்க எங்கேருந்து வேணாலும் எங்கேருந்து வேணாலும் வரலாம், யாராக இருந்தாலும் பரவாயில்ல, சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட தங்களுக்கு தேவையான கோரிக்கையை முன்வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே பேசியிருக்காங்க. ஸோ இதோட தொடர்ச்சி பேஜ் நம்பர் 12 கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்றதையும் பார்த்துடலாம். பாருங்கள், SC has always acted as people's court, பேஜ் நம்பர் 12 தொடர்ச்சி. சிட்டிசன் கேம் டு த கோர்ட் டு சீக் ப்ரொடெக்ஷன் ஆஃப் தேர் பர்சனல் லிபர்ட்டி, தனிநபர் சுதந்திரம்,
அண்ட் அக்கௌண்டபிலிட்டி அகெயின்ஸ்ட் அன்லாஃபுல் அரெஸ்ட், சட்டத்திற்கு புறம்பான கைதுக்கு பொறுப்பேற்றுக்கிறதுக்கும் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் பாண்டட் லேபர்ஸ், அதாவது கொத்தடிமை தொழிலாளர்களாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான உரிமைகளை பாதுகாக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பணியிடங்களில் பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் இதுக்கான வழிமுறைகளை தேடி வர்றது. ப்ரிவென்ஷன் ஆஃப் சோஷியல் ஈவல்ஸு சச்சஸ் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங், அதாவது மனித கழிவுகளை நீக்குவது. இந்த மாதிரியான மோசமான விஷயங்களுக்கு எதிராக பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டை நாடி வராங்க. ஈவன் ஹோப்பிங் ஃபார் இன்டர்ஃபரன்ஸ் டு கெட் க்ளீன் ஏர், டெல்லியில் நடந்த விஷயம். டெல்லியோட ஏர் பொல்யூஷனுக்கு எங்கே போனாங்க? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க இல்லையா? அப்போ ஏர் பொல்யூஷனுக்கு, ஃபுட் செக்யூரிட்டிக்காக நிறைய கேசஸ் நடந்திருக்கு. இன்னும் நிறைய இன்ஸ்டன்சஸ் வந்து நடந்துகிட்டே இருந்திருக்கு. இது எல்லாமே வெறுமனே சிட்டேஷன்ஸ், அதாவது மேற்கோள்கள் கிடையாது அல்லது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடையாது. வெறும் நான் வந்து நம்பர் சொல்லலை. இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் கேசஸ் ரிசம்பிள் த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஃப்ரம் த சுப்ரீம் கோர்ட், உச்சநீதிமன்றத்தில் மக்களுடைய எதிர்பார்ப்புகளாகும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் பிசைட்ஸ் லைவ் ஸ்ட்ரீமிங், அதாவது சுப்ரீம் கோர்ட்டு இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அடுத்து சுப்ரீம் கோர்ட் வந்து நிறையா பீப்புளுக்கு வந்து ஈஸி பண்ணி கொடுக்குற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க, அக்சசிபிள் ஆக்குற மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்கோம். அது என்னென்னு சொல்கிறாங்க. அதாவது லைவ் ஸ்ட்ரீமிங் ப்ரொசீடிங்ஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து கொடுக்குறாங்க. மீன்ஸ் கோர்ட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஃப்ரீயாகவே லைவ் ஸ்ட்ரீமில் பார்க்கலாம். அண்டு சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்ஸையும் வந்து சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே அப்லோட் பண்ணுறாங்க. அண்டு நிறையா மக்களுக்கு இங்கிலீஷ் புரியாது அப்படிங்கிறனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஹிந்திலையும் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க நிறையா ஜட்ஜ்மெண்ட்ஸை. ஹிந்தியில் மட்டும் இல்லாமல் நிறையா இந்தியன் லாங்குவேஜில் பஞ்சாபி, தமிழ், குஜராத்தி, மராத்தி, தெலுங்கு, ஒடியா, மலையாளம், உருது, காரோ, காசி, கொங்குனி எக்கச்சக்கமான மொழிகளில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் எல்லா மக்களுக்கும் இது சென்றடையணும். ஸோ ஜஸ்டிஸுங்கிறது எல்லா வகையிலையும் எல்லா மக்களும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக செயல்பட்டுட்டு வர்றோம் அப்படிங்கிறத குறிப்பிட விதமாக இதை பேசியிருக்காங்க. மறுபடியும் ஃப்ரண்ட் பேஜுக்கு வந்துடும். சென்டர் ஆஃப் ஸ்டேட் டு வாட்ச் கேசஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி இல்னஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறையா ஃபீவர் வருது, நிறைய கோல்டு ரிலேட்டடான கேசஸ் வந்து வருது. நானே ஒரு வாரமாக காய்ச்சலாக தான் கிடந்தேன். என்னெல்லாம் ரொம்ப படுத்தி எடுத்துச்சு. பட் வந்து இப்போது அந்த ரெஸ்பிரேட்டரி அந்த ரிலேட்டடான அந்த இல்னஸ் வந்து பீக் ஆகிட்டுருக்கு. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கிட்ட அதை வாட்ச் பண்ணுங்கள் என்னென்ன அப்படிங்கிறத. ஏன் அப்படின்னா, நார்த்தன் சீனாவில் இந்த ரெஸ்பிரேட்டரி இல்னஸ் வந்து திருப்பி ரொம்ப வேகமாக பரவிட்டுருக்கு. ஸோ அப்போ கோவிட் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கோ அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம். ஸோ அதனால் நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும் முன்கூட்டியே அப்படின்னு சொல்லி சரியாக ரிப்போர்ட் எடுங்க, எல்லாத்தையும் சரியாக பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டைரக்டர் ஸ்டேட் கவர்மெண்ட் டு க்ளோஸ்லி மானிட்டர் கேசஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸா லைக் இல்னஸ், அதாவது இன்ஃப்ளூயன்ஸா அந்த காய்ச்சல் மாதிரியான வியாதிகளை வந்து அந்த உடல் சரியில்லாமல் போகுது இல்லையா, அதை வந்து பாருங்கள். அண்ட் சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி இல்னஸ் in the wake of recent reports of surge in respiratory illness in children in northern China, வடக்கு சீனாவில் குழந்தைங்கள்ட்ட இந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி இல்னஸ் வந்து அதிகரிச்சிட்ருக்கு. அதுக்கான ரிப்போர்ட் வந்துருக்கு. ஸோ இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The states have also been directed to send nasal and throat swabs of patients with such conditions, அதாவது அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல அவங்களுடைய நேசல் அண்டு த்ரோட் கண்டிஷன்ஸ், அது த்ரோட் டெஸ்ட்டு நமக்கு இது எடுத்தாங்கல்ல கொரோனாக்கு அப்போது நமக்கு டெஸ்ட் எடுப்பாங்கல்ல, மூக்கில் விட்டு அந்த ஸ்வாப் எடுப்பாங்க இல்லையா, அதான் வந்து ஸ்வாப்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்வாபையும் த்ரோட் ஸ்வாப் சலைவா ஸ்வாபையும் வந்து டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பர்டிகுலர்லி சில்ட்ரன் குழந்தைங்க and adolescents to virus research and diagnostic laboratories for testing for respiratory pathogens, அதாவது நம்ம சுவாச குழாயில் பாதிக்கக்கூடிய கிருமிகள், அந்த கிருமிகளுக்காக டெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. மேற்கொண்டு ஏதாவது பிரச்சனை வந்தால் அதை சமாளிக்கிற விதமாக நம்மளுடைய ப்ரிப்பேர்ட்னஸ் எந்த அளவில் தயாராக இருக்குது அப்படிங்கிறது இங்கே விசாரிச்சுருக்காங்க. பாருங்கள், அவைலபிலிட்டி ஆஃப் ட்ரெயின்டு ஹேண்ட்ஸு, ஹாஸ்பிட்டல் பெட் எவ்வளோ இருக்குது, ட்ரக்ஸ் அண்ட் வேக்சின்ஸ் எவ்வளோ இருக்குது, மெடிக்கல் ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது, ஆன்டிபயாட்டிக்ஸு, பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ் பிபி, அந்த கிட்டு போடுவாங்கல்ல ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வருவாங்கல்ல அதான் பிபி, பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ் பிபிஐ கிட்டு, டெஸ்டிங் கிட் எவ்வளோ இருக்குது, ரீஏஜென்ட்ஸ் அண்டு ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் ஆக்சிஜன் பிளான்ஸ் அண்ட் வென்டிலேட்டர்ஸு, இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ப்ராக்டிசஸ் இன் ஹெல்த் ஃபெசிலிட்டி, இது எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு ரிவ்யூ மாதிரி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பார்த்துட்ருக்காங்க. ஸோ தட் ஏதாவது ஒரு அப்நார்மலிட்டி வந்துருந்தால் கூட டக்குன்னு நம்ம மேனேஜ் பண்ண பழகணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி எ குட் மூவ், நல்ல விஷயம். ஏன்னா வந்து வந்த பின்னாடி பண்ணுறது இல்லை மேட்ரு, வர்றதுக்கு முன்னாடியே யோசிக்கணும். ஸோ அவங்க வர்றதுக்கு முன்னாடி சீனாவில் இப்படி ஒரு விஷயம் ஸ்பைக் ஆனோடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஏதோ ஒன்று குறைபாடு குறை இருந்தால் கூட திருப்பி அவங்க சரி பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். நம்ம மெடிக்கல் ஆக்சிஜன் பத்தாமல் போச்சு அப்படிங்கிறது நமக்கு வந்து நடுவழியில் தான் தெரிஞ்சு செகண்டு வேவ் அப்போ.
அது பத்தலை அப்படிங்கிறது. அந்த நேரத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியல அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ண முடியல. ஸோ ஒருவேளை நம்ம அதை முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ணி முடியும்னா அதை சரி பண்ணியிருந்திருக்க முடியும், அந்த ப்ராப்ளமே அக்கறை இருக்காது இல்லையா. அதனால நிறைய பேர் இறந்தாங்க, ப்ராப்பரான ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்காம நிறைய பேர் இறந்து போனாங்க. ஸோ கொரோனா வந்து அவரோட மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ்னால இறந்து போகிறாங்க, அது வேறு விஷயம் சரியா. ரெண்டாவது வந்து கொரோனா வருது, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாமல் இறந்து போகிறது தான் வந்து ரொம்ப மோசமான விஷயம். அது இந்தியா மாதிரியான ஒரு கண்ட்ரி உலக நாடு மத்தியில் வந்து கொரோனாவை பெட்டராக ஹேண்டில் பண்ணோம், நம்ம வந்து விஸ்வகுரு அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இவ்வளோ விஸ்வகுருனா உலகத்துக்கே நாங்கள் தான் வந்து குரு, எங்களை பார்த்து வளருங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் போயிட்டுருக்கும்போது நம்ம ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாமல் இறந்து போகிறதுங்கிறது ரொம்பவே மோசமான விஷயம். ஸோ அந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணுற விதமாக இவங்க இந்த மாதிரி ஸ்டெப் எடுத்திருக்காங்க. உண்மையிலே வந்து பாதுகாக்க வேண்டிய விஷயம், பாராட்டப்பட வேண்டிய விஷயம். சிஏ ரூல்ஸ் லைக்லி பை மார்ச் சேஸ் மினிஸ்டர். அதாவது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 வந்துச்சு. சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வந்து எப்போ வரும் அப்படின்னா 1955 வரும். அண்ட் அதுக்கப்புறம் 9 டைம்ஸ் அமெண்ட் பண்ணாங்க. ரீசெண்டாக அமெண்ட் பண்ணது 2019. ஸோ இந்த 2019 என்ன பண்ணாங்க அப்படின்னா December 31 அண்ட் 2014 டெட்லைன் வச்சுருந்தாங்க. ஸோ இதிலேருந்து 6 இயர்ஸ் கழித்து அதாவது 2020 6 இயர்ஸ்க்கு வரைக்கும் வந்து இந்த டெட்லைனுக்கு முன்னாடி வந்து இந்தியாவுக்கு குடிபெயர்ந்தவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 6 இயர்ஸ் கழிச்சு 2020 சிட்டிசன்ஷிப் கொடுக்குறாங்க. இதுதான் வந்து இதோட ப்ரொவிஷன். யாருக்கு இந்த சிட்டிசன்ஷிப் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நெய்பரிங் கண்ட்ரிஸ்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த நெய்பரிங் கண்ட்ரிஸ்லேருந்து ரிலீஜியஸ் பெர்சிக்யூஷனால் பாதிக்கப்பட்டவங்க, அதாவது மத துன்புறுத்தல்களுக்கு உட்பட்டவங்க. சரி, இந்தியா என்ன ரிலீஜன்? இந்தியா வந்து செக்குலர் கண்ட்ரி. பட் இந்தியாவோட மெஜாரிட்டி ரிலிஜன் இது ஹிந்துயிசம். மைனாரிட்டி ரிலிஜன் பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்டின், முஸ்லீம், சீக்ஸு இவங்க எல்லாமே இருக்காங்க. ரைட். இப்போ இந்தியாவில் யார் வந்து ரிலீஜியஸ் பெர்சிக்யூஷனால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க? பொதுவாக மெஜாரிட்டி பீப்புள்னால தான் மைனாரிட்டி பீப்புள்ஸ் வந்து பாதிக்கப்படுவாங்க. அப்போ ரிலீஜியஸ் பெர்சிக்யூஷன்னு சொன்னோம்னா இங்கே யார் சொல்லலாம்? நான் இந்துஸ்னு சொல்லலாமா? அதே மாதிரி பாருங்களேன், இந்தியாவுக்கு பக்கத்தில் பாகிஸ்தான் இருக்காங்க, அதுக்கு பக்கத்தில் ஆப்கானிஸ்தான் இருக்குது. அண்ட் இந்தியாவுக்குள்ளேயே என்ன இருக்குது அப்படின்னா சைட்லேயே பங்களாதேஷ் இருக்குது. இப்போ இந்த கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயும் பாருங்களேன், என்ன ரிலீஜியன் வந்து அதிகமானு பார்த்தீங்கன்னா இஸ்லாம் தான் ஜாஸ்தி. குட்டி குட்டியாக இந்த இந்துஸ் இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, மற்ற ரிலீஜியன் பீப்புளும் இருக்காங்க, அவங்க மைனாரிட்டி பீப்புள். அப்போ அவங்க ரிலீஜியஸ் பெர்சிக்யூஷனால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்கள என்ன சொல்லலாம்? நான் முஸ்லீம் பீப்புள் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ இதுதான் வந்து கிளாஸ். இந்த நான் முஸ்லீம் பீப்புள் இந்தியாவோட நெய்பர்ஸாக இருந்து வந்து இந்தியாவில் வந்து சட்டத்துக்கு புறமாக வந்து குடிபெயர்ப்பாங்க, அகதிகளாக இந்தியாவுக்குள்ளே நவந்திருப்பாங்க. ஸோ அப்படி வந்தவங்க எந்த டேட்டுக்கு முன்னாடி December 31, 2014 முன்னாடி வந்தவங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சிட்டிசன்ஷிப் கொடுக்க போகிறேன்னு சொல்லி 2019 கொண்டு வந்தாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரிலீஜனை பேஸ் பண்ணி சிட்டிசன்ஷிப்பில் எதுவுமே கிடையாது, எந்த ப்ரொவிஷனுமே பேசலை. ஸோ ஃபஸ்ட் டைம் ரிலீஜனை பேஸ் பண்ணி பேசினனாலும் இந்த ப்ரொவிஷன் சரியாக புரியாதனாலையும் நிறையா பீப்புள் வந்து குறிப்பாக இஸ்லாம் பீப்புள் வந்து இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை வந்து எதுக்க ஆரம்பித்தாங்க. பட் ப்ரொவிஷன் எங்கேயுமே வந்து இந்தியாவில் உள்ள முஸ்லீம் பீப்புளை வெளியே அனுப்ப போகிறோம் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. என்ன சொல்லலைன்னா அதனால் அங்கேயும் வந்து இஸ்லாம் பீப்புளும் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, அவங்களும் இந்தியாவுக்கு வந்து ஹெல்ப் கேட்டு வரும்போது பண்ணலாம்ல அப்படின்னு ஒரு பக்கத்தில் பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் இதே மாதிரி பெர்சிக்யூஷன்னா தமிழ் பீப்புள் வந்து தமிழீழ பீப்புள் வந்து ஸ்ரீலங்காவில் சந்தித்தாங்க, ஆனால் அங்கே ரிலீஜியஸ் பெர்சிக்யூஷன் கிடையாது, ஆனால் அது வந்து ஜெனோசைடு. ஸோ அப்போ வந்து நீங்கள் அவங்களுக்கு அகதிகளுக்கு வந்து நீங்கள் என்ன கொடுக்கல, சிட்டிசன்ஷிப் கொடுக்க மாட்டேன்ட்டீங்க. இப்போ அவங்க ரிலீஜனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஆனால் ரிலீஜனுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சிட்டிசன்ஷிப் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க கிரிட்டிசிசம்ஸ் எழுந்தது. ஸோ அந்த நேரத்தில் ரொம்பவே பிரச்சனைக்குள்ளாக இருந்தது. அதுக்கப்புறம் கொரோனா வந்துடுச்சு, அதனால் நம்ம இதை மறந்துட்டோம். இப்போ திருப்பி என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா பிரச்சனை பண்ணலை, இதனால் பெனிஃபிட் ஆகிறதுக்கு ஒரு பீப்புள் இருப்பாங்களோ, ஒரு செட்டன் குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த ஆக்டை வந்து ஒரு சிலர் வந்து இது வேணான்னு எதிர்க்கிறாங்க, ஒரு சிலர் வந்து இதிலேருந்து லாபம் அடைகிறாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துருப்பாங்க இந்த மத்துவா கம்யூனிட்டி. இந்த பீப்புள் வந்து பங்களாதேஷ்லேருந்து S12 ஈஸ்ட் பாகிஸ்தான்லேருந்து ரிலீஜியஸ் பெர்சிக்யூஷனுக்காக இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சவங்க. அப்போ இவங்க வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ இவங்க இந்த ஆக்ட் மூலமாக பெனிஃபிட் ஆகிறாங்க.
இவங்கள சாந்தப்படுத்துகிற மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ரூல்ஸ் வந்து மேட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஹோம் அஃபேர்ஸ் அஜய்குமார் மிஸ்ரா அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரமே சொல்லிடுவோம், மே 2024 ரூல்ஸ் வந்துடும். ஏன் ரூல்ஸ் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு ஆக்ட் வந்துட்டாலே என்ன ஆகிடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நடைமுறைக்கு வந்துடாது. இந்த ஆக்ட்டுக்கு வந்து சபார்டினேட் லெஜிஸ்லேஷன்னு சொல்லுவாங்க, அல்லது டெலிகேஷன்னு சொல்லுவாங்க, டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்டோடைய ப்ரொவிஷன்ஸை நடைமுறைப்படுத்துகிற மாதிரி சர்டைன் எக்ஸிக்யூட்டிபிள் மேனரில் ரூல்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணணும். சரியா? ஆக்ட்னா ஆக்டோட ப்ரொவிஷன்ஸ் அப்படியே இருக்கும். பட் இதை வந்து நம்ம செய்யணும், ஒரு சில விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னா அந்த ஆக்ட் போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கொலை பண்ணால் இந்த தண்டனை அப்படின்னா அதுக்கு வந்து பெருசாக எதுவும் தேவையில்லை. அவங்க கொலை பண்ணால் அவங்கள பெர்சிக்யூட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஆக்டை அப்ளை பண்ணி தண்டனை கொடுத்துருவாங்க. பட் ஒரு சில விஷயங்களை செய்யணும். இந்த மாதிரி சிஏக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கணும், வேறு யாருக்காவது ஏதாவது கொடுக்கணும், ஏதாவது ப்ரொவிஷன் கொடுக்கணுன்னா ஆக்ட் போட்ட பின்னாடி அதுக்கப்புறம் ரூல்ஸ் மேட் பண்ணுவாங்க. இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நமக்கு ஒரு ப்ரொசீஜர் வரும், என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் வரும். அதுக்கப்புறம் தான் இந்த ஆக்ட் என்ன ஆகும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ இந்த ரூல் ஸ்டேஜில் என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ரொம்ப நாளாகவே இந்த ரூல்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணுறதுக்கு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து நியூஸில் கொடுத்துருக்காங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை பெருசாக. அடுத்து வந்து நியூஸ் பேஜ். ஸோ இதில் கான்ஸ்டியூஷன் டே அன்னைக்கு பிரசிடெண்ட் அவர்கள் சில உரையாற்றியிருக்காங்க. சீஃப் ஜஸ்டிஸ் என்ன பேசினார் அப்படிங்கிறத பார்த்தோம்ல, அதே மாதிரி பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காங்க. பிரசிடெண்ட் முர்மு கால் ஃபார் ஆல் இண்டியா ஜுடிஷியல் சர்வீஸ். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல் இண்டியா சர்வீஸ் மாதிரி வந்து ஜுடிஷியரிக்கு ஒரு சர்வீஸ் வேணும்னு ரொம்ப நாளாக கோரிக்கை இருக்குது. ஸோ அந்த கோரிக்கையை வலுப்படுத்துகிற விதமாக அவங்க பேசியிருக்காங்க. கால்டு ஃபார் செட்டிங் அப் ஆஃப் ஆல் இண்டியா ஜுடிஷியல் சர்வீஸ் அஸ் அ வே டு என்ஷூர் ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் இந்தியாஸ் டைவர்சிட்டி இன் த ஜுடிஷியரியில் இந்தியாவினுடைய அந்த வேறுபாடுகள் இருக்குல்ல, டைவர்சிட்டி இருக்கு இல்லையா, இதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான விஷயத்தை கொண்டு வர்றதுக்கு இந்த ஆல் இண்டியா ஜுடிஷியல் சர்வீஸ் ஒன்று தான் வழி அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஸ்பீக்கிங் அட் த ஈவெண்ட் அட் த சுப்ரீம் கோர்ட் டு மார்க் கான்ஸ்டியூஷன் டேக்காக ஒரு ஈவெண்ட் நடத்தியிருக்காங்க. அந்த ஈவெண்ட்டில் பேசியிருக்காங்க. த அன்வெயிலிங் ஆஃப் அ ஸ்டாச்சு ஆஃப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அட் த கோர்ட் காம்ப்ளெக்ஸ். அந்த கோர்ட் வளாகத்தில் அம்பேத்கருடைய சிலை வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கு. இந்த ரிமார்க்ஸ் த பிரசிடென்ட் செட் மோர் வேரிட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் இந்தியாஸ் யூனிக் டைவர்சிட்டி அண்ட் பெஞ்ச் அண்ட் பார் டெஃபினெட்லி ஹெல்ப் சர்வ் த காஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் பெட்டர். அதாவது நீதியை சிறப்பாக வழங்குறதுக்கு இந்தியாவில் அந்த பெஞ்ச்லேயும் சரி அந்த பார்லேயும் சரி, பாருங்கிறது இங்கே என்னென்னா அந்த ஜட்ஜஸ் எல்லாம் மெம்பராக இருப்பாங்க இல்லையா, பார், அதை தான் வந்து பார் கவுன்சில், அதை தான் பார்னு சொல்கிறாங்க. இதில் வந்து டைவர்சிட்டி வந்து அங்கே ரெப்ரசன்ட் ஆகணும். ஒன் வே டு ஹேஸ்டன் திஸ் டைவர்சிஃபிகேஷன் ப்ராசஸ். இந்த டைவர்சிஃபிகேஷனை கொடுக்கறதுக்கு கிரியேஷன் ஆஃப் எ சிஸ்டம் இன் விச் ஜட்ஜஸ் கேன் பி ரெக்ரூட்டட் ஃப்ரம் வேரிட் பேக்ரவுண்ட்ஸ் த்ரூ ஏ ப்ராசஸ் விச் இஸ் மெரிட் பேஸ்டு காம்படிட்டிவ் அண்ட் டிரான்ஸ்பரண்ட். ஒரு காம்படிட்டிவ் பேட்டர்ன் மூலமாக வெளிப்படையான ஒரு சிஸ்டம் மூலமாக மெரிட் பேஸ்டாக ஒரு சிஸ்டமை க்ரியேட் பண்ணி அது மூலமாக நம்ம ஜட்ஜஸ் ரெக்ரூட் பண்ணுறது தான் இந்த டைவர்சிஃபிகேஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷி ஆடட் தட் தேர் குட் பாசிபிளி அண்ட் ஆல் இண்டியா ஜுடிஷியல் சர்வீஸ் which would be able to select brilliant youngsters from across the country and nurture and promote their talent from lower level to higher levels. Ms. Murmu also stressed the cause of making justice accessible in the country, saying that even now barriers such as caste and language came in the way of making this reality. அதாவது இந்தியாவில் நீதி வழங்குறதுக்கு அல்லது மக்களுக்கு நீதி சென்றடைகிறதுக்கு இன்னும் சில பிரச்சனைகள் இருக்குது. குறிப்பாக வந்து காஸ்ட்டும் அண்ட் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜஸும். உண்மைதான், அந்த ஜட்ஜ்மெண்ட்டோ இல்லை கான்ஸ்டியூஷனில் உள்ள டேர்ம்ஸே நிறையா இது நமக்கு புரியாது. ஸ்ட்ரைட்டாகவே பேச மாட்டாங்க, சுற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து இந்த மாதிரி ரொம்ப டஃப்பாக காம்ப்ளெக்ஸாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா டாமினன்ஸ் ஆஃப் லீகல் லுமினரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அட்வொகேட்ஸ் வந்து அதிகமாக இருந்தாங்க கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில். ஸோ கான்ஸ்டியூஷனை மேக் பண்ணுறதுல அவங்களோட டாமினேஷன் ஜாஸ்தியாக இருந்தனால அவங்க ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங்கே போயிடுச்சு அப்படின்னு வந்து கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்டது. சி ப்ரொபோஸ்ட் அ சிட்டிசன் சென்ட்ரிக் அப்ரோச் டு இம்ப்ரூவ் அக்சஸ் டு ஜஸ்டிஸ். நீதிக்கான அணுகலுக்கு குடிமக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அப்ரோச் வந்து கொண்டு வர்றாங்க. அதாவது அவர் சிஸ்டம்ஸ் அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் ஆஃப் டைம். அது வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய அமைப்புகள் வந்து உருவாகிட்டுருக்கு. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் ஆஃப் கொலனியலிசம்.
நம்மளோட சிஸ்டமில் நிறைய கொலனிசத்தோட ரிமார்க்ஸ் வந்து இருக்குது. ஆமாம், இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை, மறுக்கவே இல்லை. கிளியரிங் அவே இட்ஸ் வெஸ்டேஜஸ் ஹஸ் பீன் அ ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ஸோ அந்த கொலனிசத்தோட எச்சங்களை ரிமூவ் பண்ணுறது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைதான், கொலனிசத்தோடைய அந்த எச்சங்கள்லாம் இன்னும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். புதுசாக பார்லிமெண்ட் பில்டிங் கட்டிட்டு காலனிசத்தோட எச்சம், அதனால் நாங்கள் வந்து புது பார்லிமெண்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்தியா தட் இஸ் பாரத்தில் பாரத்ன்ற பேரை சொல்லிவிட்டு இந்தியா வந்து கலோனிசம் வச்ச பேர், அதனால் நாங்கள் வந்து பாரத்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு இந்த கலோனிசத்தோட எச்சம்னு இன்னொரு பெரிய விஷயம் இருக்குது, ஆனால் அதை மாற்றவே மாட்டுறாங்க. அது என்னன்னு தெரியுமா? பார்லிமெண்ட்டோட ஃபங்க்ஷனிங். கேட்டால் என்ன சொல்லிடுவாங்கன்னா, அது பார்லிமெண்ட்டோட கன்வென்ஷன்ப்பா, அதெல்லாம் மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், பார்லிமெண்ட்டு ஃபங்க்ஷனிங்கை பற்றி படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். 11 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும் பார்லிமெண்ட்டு. இந்தியாவில் ஆஃபீஸ் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்? பொதுவாக உலகத்தில் ஒரு ஆஃபீஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸ் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்? 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுமா, இல்லை 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுமா? அதிகபட்சமாக 10 to 5 அப்படி ஒர்க் ஆகும், இல்லை 9 to 5 இப்படி ஒர்க் ஆகும். இந்த பார்லிமெண்ட்டில் ரொம்ப நாளாகவே கோரிக்கை, ஒழுங்காக டைம் கொடுக்க மாட்றாங்க, பேசுகிறதுக்கு ஒழுங்காக டைம் கொடுக்க மாட்றாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாகவே பிரச்சனை. யார் ஆட்சிக்கு வந்தாலும் இதுதான் நடக்கும், ஆப்போசிஷன் பார்ட்டியை பேச விட மாட்டாங்க. ஆனால் டெமோக்ரஸி, அதுதான் புது டெமோக்ரஸியாமா சொல்லிக்கிறாங்க, ரைட்டு. இப்போ அந்த 11 மணிக்கு ஓப்பன் ஆகிறத ஏன் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுற மாதிரி வைக்கக்கூடாது? ஏன் 3 செஷன் தான் வைக்கணும்? ஏன் 4 செஷன் வைக்கலாமே? அப்படி என்ன பண்ண போகிறாங்க? வைக்கலாமே, 4 செஷன் வைக்க வேண்டியதானே, 4 செஷனாக மாற்ற வேண்டியதானே. அது பார்லிமெண்ட், அது வந்து கலோனிசத்தோட எச்சம் இல்லையா? ஏன் 3 செஷன் கூட்டினாங்க? ஏன்னா ஹிஸ்டாரிக்கலாக பிரிட்டிஷ் வந்து 3 செஷன் நடத்தினா, அதனால் 3 செஷன் கூட்டுறாங்க. ஏன் 11 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க? ஏன்னா ஹிஸ்டாரிக்கலாக பிரிட்டிஷ்காரன் 11 மணிக்கு ஓப்பன் பண்ணால் இந்தியாவோட பார்லிமெண்ட் 11 மணிக்கு தான் செயல் பண்ணணும்னு சொன்னேன், அதனால் 11 மணிக்கு செய்கிறாங்க. இது காலனிசம் இல்லையா? மாற்ற வேண்டியதை மாற்ற விட்டுட்டு தேவையில்லாத மாற்றிட்டு அது காலனிசத்தோட எச்சம், அதனால் ஒழிக்கிறோம். காலனிசத்தோட எச்சத்தை ஒழிக்க வேண்டியது நல்ல விஷயம், வரவேற்கிறேன். ஆனால் உண்மையிலே இதெல்லாம் பண்ணிவிட்டு இதுதான் காலனிசத்தோட எச்சம், இதைத்தான் நாங்கள் ஒழிக்கிறோம்னு சொல்கிறது வந்து எனக்கு என்னமோ வந்து டைவெர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த காலனைசேஷத்தை டீகாலனைசேஷன் பண்ணுறோம்னு சும்மா சொல்கிறாங்க, டீகாலனைசேஷன்லாம் பண்ணல. உண்மையிலே டீகாலனைசேஷன் எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா, பார்லிமெண்ட்டோட ஃபங்க்ஷனிங் எப்போ ரிஃபார்ம் பண்ணுறாங்களோ அப்போ தான் டீகாலனைசேஷனை வந்து இனிஷியேட்டே பண்ணுறாங்கன்னு நான் சொல்லுவேன். சரி, ஓகே, இது உங்கள் பிரசிடெண்ட்டோட கருத்து. மிஸ் முர்மு செட் த ரெஸ்ட் ஆஃப் த டீகாலனைசேஷன் குட் பி ஸ்பெட் அப் வித் கான்சியஸ் எஃபர்ட்ஸ் ஆன் த கான்ஸ்டியூஷன். த பிரசிடென்ட் செட் the values of justice, liberty, equality and fraternity are the principles on which we have agreed to conduct ourselves as a nation. நம்ம எல்லாருமே இந்த பிரின்சிபல்ஸ் கீழே தான் நம்ம ஒரு நேஷனாக பில்டப் ஆகிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. She added that constitution was only a written document and that it came alive and remained alive only if its contents were put into practice. ஆமாம், கான்ஸ்டியூஷனுங்கிறது வெறுமனே எழுதப்பட்ட ஒரு டாக்குமெண்ட், அவ்வளோதான். அதில் முக்கியமான பிரின்சிபல்ஸ் இருக்குது, எப்படி என்ன செயல்படணும் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது. ஆனால் அது எப்போ வந்து உண்மையிலே லைவ் ஆகும் அப்படின்னா, அதை செயல்படுத்தும் போது தான், அதோடைய கண்டென்ட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் வந்து நடைமுறைக்கு வரும், அது உண்மையிலே லைவாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. வரவேற்கத்தக்க கருத்து. த பிரசிடென்ட் அப்ரிஷியேட்டட் த சுப்ரீம் கோர்ட் ஃபார் எக்ஸசைசிங் இட்ஸ் ரோல் அஸ் ஃபைனல் இன்டர்பிரட்டர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் டு பெர்ஃபெக்ஷன். அரசியலமைப்பை பெர்ஃபெக்ஷனாக கொண்டு வர்றதுக்கு சுப்ரீம் கோர்ட்டோட ரோல், அந்த இன்டர்பிரட்டராக அந்த ரோல் வந்து ரொம்பவே முக்கியமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத பிரசிடெண்ட் வந்து பாராட்டியிருக்காங்க. The court's bar and bench have constantly raised the standards of jurisprudence. Their legal acumen and scholarship have been par excellence. Like our constitution, our Supreme Court too has been a model for many other nations. நம்மளோட கான்ஸ்டியூஷன் மற்ற நாடுகளுக்கு எப்படி ஒரு மாதிரியாக இருந்துச்சோ அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டும் பல நாடுகளுக்கு நம்ம ஒரு மாதிரியாக செயல்படுது. வித் அ வைப்ரண்ட் ஜுடிஷியரி, எப்போவுமே சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு ஜுடிஷியரி. த ஹெல்த் ஆஃப் ஒரு டெமோக்ரஸி இஸ் நெவர் கோயிங் டு பி அ காஸ் ஆஃப் கன்சர்ன். ஸோ ஒரு ஜுடிஷியரி ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாட்டுடைய ஜனநாயகத்துடைய நிலைமை எப்போவுமே வந்து பிரச்சனைக்குரியதாக இருக்காது. அந்த ஜனநாயகம் வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு இருக்கும். இதை கொட்டேஷனை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வித் அ வைப்ரண்ட் ஜுடிஷியரி த ஹெல்த் ஆஃப் ஒரு டெமோக்ரஸி இஸ் நெவர் கோயிங் டு பி அ காஸ் ஆஃப் கன்சர்ன் அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி எங்கேயாவது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு கொட்டேஷனாக யூஸ் பண்ணலாம் நம்ம. அடுத்து பாருங்கள், பார்லிமெண்ட் சுப்ரீம் சேஸ் தங்கர் ஆன் கான்ஸ்டியூஷன் டே. ஸோ வைஸ் பிரசிடென்ட் ஸ்பீச் கொடுக்கணும் இல்லையா, வைஸ் பிரசிடென்ட் தனியாக ஒரு பக்கம் ஸ்பீச் கொடுத்துருக்காரு. சுப்ரமசி ஆஃப் த பார்லிமெண்ட் இஸ் சோல் ஆர்கிடெக்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இஸ் அன்கொஸ்டினபிள். அரசியலமைப்பில் பாராளுமன்றத்தினுடைய அந்த அதிகாரத்தன்மையை அதுதான் வந்து சோலு அப்படின்னு சொல்கிறாரு, கான்ஸ்டியூஷனோட சோலு. இப்படி இருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் யாரும் கொஸ்டின் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
கொஸ்டின் பண்ண முடியாதுங்கிறது டெமோக்ரஸி கிடையவே கிடையாது. ஸோ யார் வேணாலும் லீகலான பேசிஸில் ரேஷனலாக கொஸ்டின் கேட்க முடியும். அதுதான் வந்து டெமோக்ரஸி. He quoted Dr. B.R. Ambedkar to insist the constitution was meant not just to define the organs of the state but also define the limits to their powers. உண்மை. அம்பேத்கர் பேசினது அவங்க சொல்கிறாங்க, கான்ஸ்டியூஷன்றது வெறுமனே அந்த ஆர்கன்ஸ் என்ன, அதாவது கவர்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் என்ன பண்ணணும், லெஜிஸ்லேச்சர் என்ன பண்ணணும், ஜுடிஷியரி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு மட்டும் இல்லை, அவங்க என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு லிமிட் பண்ணுறதுக்கும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை இங்கே வந்து கோட் பண்ணியிருக்காங்க. எனி இன்கர்ஷன் இன் த எக்ஸ்க்ளூசிவ் டொமைன் ஆஃப் த பார்லிமெண்ட் வில் பி அ கான்ஸ்டியூஷனல் அபரேஷன் அப்பார்ட் ஃப்ரம் பீயிங் அன் ஆன்டிதெட்டிக்கல் டு டெமோக்ராட்டிக் எசன்ஸ் அண்ட் வேல்யூஸ். பார்லிமெண்ட்டோட செயல்பாட்டுக்குள்ளே நுழையிறது, தடை பண்ணுறது, இதெல்லாமே அரசியலமைப்பை மீறுற விதமாக, அது மட்டும் இல்லாமல் டெமோக்ராட்டிக்குடைய அடிப்படை சாராம்சம் மற்றும் மதிப்பையும் என்ன அப்படின்னா அது பாதிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறார். சரி, இதை வந்து நம்ம ஆப்போசிட்டாகவும் பேசலாம். பார்லிமெண்ட்டு ஜுடிஷியரியோடைய பவருக்குள்ளே இன்கர் ஆகிறதும் தப்பு தானே. இப்போ தான் பிரசிடென்ட் சொன்னாங்க வைப்ரண்ட் ஜுடிஷியரி வந்து டெமோக்ரஸியோட சாராம்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தான் சொன்னாங்க இல்லையா. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, பார்லிமெண்ட்டோட எக்ஸ்க்ளூசிவ்னஸை பற்றி பேசியிருக்காங்க. குவைட் சஸ்பீஷியஸ். சரி, ஓகே. வைஸ் பிரசிடென்ட் ஆல்சோ அண்டர்லைன் த சூப்பர்மெசி ஆஃப் த பார்லிமெண்ட் இந்தியாஸ் கான்ஸ்டியூஷனல் ஸ்ட்ரக்சர் கால்ட் இட் அஸ் த சோல் ஆஃப் டெமோக்ரஸி. சோல் ஆஃப் டெமோக்ரஸி இஸ் த பீப்புள். சரி, இவர் சொல்லியிருக்கார், த எக்ஸிக்யூட்டிவ் சர்வைஸ் ஒன்லி இஃப் இட் ஹாஸ் ஸ்ட்ரென்த் இன் த பார்லிமெண்ட். I don't want to be a loud mouth, but the other institutions also survives only when it is sanctified by the parliament. அதாவது எக்ஸிக்யூட்டிவ் இருக்கிறதுக்கு பார்லிமெண்ட்டு தான் காரணம். அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டியூஷனால் க்ரியேட் பண்ணக்கூடிய நிறையா இன்ஸ்டியூஷன்ஸோ இல்லை கான்ஸ்டியூஷன் வழியாக வந்து நிறையா இன்ஸ்டியூஷன்ஸோ சாங்டிஃபை பண்ணுறது வந்து பார்லிமெண்ட் தான். ஸோ வாட் இஸ் சாங்டிஃபிகேஷன்? சாங்ஷன்னு சொல்லுவோம்ல, அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, அதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்குறது வந்து யார் தான், பார்லிமெண்ட்டுங்கிறார். ஆல்சோ வென் டு அக்னாலேஜ் தட் இட் வாஸ் ஓன்லி நேச்சுரல் ஃபார் 3 institutions டு ஹேவ் டிஃபரன்ஸ் இன் ஒப்பீனியன். அது வழக்கம், ஒவ்வொருத்தருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கிறது சகஜம். பட் கால்டு ஃபார் அ மெக்கானிசம் டு ரிசால்வ் தீஸ் வித்தவுட் ஹேவிங் டு பிரிங் தம் இன் த பப்ளிக் டொமைன். ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் பப்ளிக் டொமைனுக்கு வராமல் சரி பண்ணுறதுக்கு ஒரு மெக்கானிசம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து பார்லிமெண்ட்டுக்குள்ளே ஜுடிஷியரி தலையிடுறது வந்து அப்பப்போ வந்து பேச்சுவார்த்தைகளுக்குள்ளாடுதுல, அதை தான் இவர் வந்து மறைமுகமாக தாக்கியிருக்கார். பார்லிமெண்ட் தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. சரி, பேசட்டும், விடுங்க. சரி, அடுத்த நியூஸ் பாருங்கள். டெஹரான்றது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஈரான். ஸோ ஈரானில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியாவில் உள்ள என்பாய் வந்து ஃபாரின் செக்ரட்டரி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஈரானில் போய் பேசியிருக்காங்க. ஸோ இது பார்ட் ஆஃப் ரொட்டீன் மீட்டிங். ஸோ இது ரொம்ப முக்கியம் இல்லை, என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நான் ஒரு கிளிம்ஸ் மாதிரி சொல்கிறேன். வெஸ்ட் ஏஷியாவில் நடக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட் வந்து மற்ற ரீஜியனில் ஸ்பில் ஓவர் ஆகக்கூடாது அப்படிங்கிறத பிரைம் மினிஸ்டர் அவர்கள் வந்து பேசியிருந்தாங்க. ஸோ அதை ஏற்படுத்துகிற விதமாகவும், அதை பற்றி பேசுகிற விதமாகவும், அண்டு ஹமாஸோட ஈரானுக்கு வந்து நல்ல தொடர்பு இருக்குது. ஸோ அதனால் அதை பற்றியும் பேசுகிற விதமாகவும், சபஹார் போர்ட்டோட டெவலப்மெண்ட்டை பற்றியும் பேசுகிற விதமாகவும் வந்து இவங்க போய் பேசியிருக்காங்க. இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் சபஹார் போர்ட் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கனெக்ஷன். சபஹார் வழியாக ஆப்கானிஸ்தானையும், அப்புறம் இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதையும், மூணாவது ரஷ்யா, இது மூணையுமே கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து சபஹார் போர்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது. அண்ட் அது இந்தியன் ஓஷன்லேயும் இருக்குது, பர்ஷியன் கல்ஃப்லேயும் இருக்குது. ஸோ இந்த 3 முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்காக நம்ம வந்து ஃபாரின் செக்ரட்டரி வந்து ஈரான் போய் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஸோ நடத்தியிருக்காங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. பெருசாக வந்து என்னென்ன அவுட்கம்ஸ் வந்துச்சு, இதில் எக்ஸாம்பிள் கேட்குற மாதிரி எதுவுமே வந்து இதில் இல்லை. ஸோ அதனால் ஜஸ்ட் தெரிஞ்சுப்போம். அடுத்து, பில் பார் கோட் ஃப்ரம் இன்கொயரிங் இன்டு ப்ரிவிலேஜ் கம்யூனிகேஷன் பிட்வீன் மினிஸ்டர்ஸ் பிரசிடென்ட். அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இருக்காங்க. இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் பிரசிடெண்ட்டுக்கு எய்ட் அண்ட் அட்வைஸ் கொடுப்பாங்க. சரியா? பொதுவாக இந்த கம்யூனிகேஷனை எந்த கோர்ட்லேயும் வந்து கொஸ்டின் பண்ண முடியாது. இதுதான் வந்து கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்க பாயிண்ட். அது எங்கே இருக்குது? ஆர்டிகல் 74 கிளாஸ் 2லேயே வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதை இன்னும் ரீட்ரேட் பண்ணுற மாதிரி இந்த ப்ரப்போஸ்டு பாரதிய சாக்ஷியா பில், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இருக்குது இல்லையா, அதோடைய ரீப்ளேஸ்டு வெர்ஷன் பாரதிய சாக்ஷியா பில், அதுலேயும் வந்து இதை கொடுத்துருக்காங்க. பார்ஸ் த கோர்ட்ஸ் ஃப்ரம் இன்கொயரிங் இன்டு எனி ப்ரிவிலேஜ் கம்யூனிகேஷன் பிட்வீன் மினிஸ்டர்ஸ் அண்ட் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா.
இந்த ப்ரொவிஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ப்ரொவிஷன் டு செக்ஷன் 165 pertain டு த ப்ரொடக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ஆர் ஆர்டர்ஸ் ஆஃப் அ கோர்ட். ஒரு நீதிமன்றத்தினுடைய ஆணையின் பேரில் எவிடன்ஸை சப்மிட் பண்ணுறது, டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணுறது. எ விட்னஸ் சம்மன் டு ப்ரொடியூஸ் அ டாக்குமெண்ட். ஏதோ ஒரு விட்னஸ் இருக்குது, அந்த விட்னஸை டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஷேல் இஃப் இட் இஸ் இன் யூஸ் பொசஷன் ஆர் பவர், என்கிட்ட இருக்குது அல்லது என்னால் கலெக்ட் பண்ண முடியும். பிரிங் இட் டு கோர்ட் நாட் வித் ஸ்டாண்டிங் எனி அப்ஜெக்ஷன் விச் தேர் மே பி டு இட்ஸ் ப்ரொடக்ஷன் ஆர் டு இட்ஸ் அட்மிசபிலிட்டி. ஒரு விட்னஸை ஒரு டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணுறதுக்கு அந்த தடையாக சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் நார்மலாக அவங்க என்ன பண்ணலான்னா ப்ரொடியூஸ் பண்ணலாம். ப்ரொவைடட் தட் நோ court shall require any privileged communication between the minister and the president of India to be produced before court. எந்த நீதிமன்றமும் என்ன கேட்கக்கூடாது, பிரசிடெண்ட்டுக்கும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கும் இடையில ஏற்படக்கூடிய அந்த ப்ரிவிலேஜ்டு கம்யூனிகேஷனை பற்றி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து நியூஸு. திருப்பி வந்து இதை ரீட்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி கான்ஸ்டியூஷனில் இருக்குது, மறுபடியும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், மற்றபடி இது பெருசாக இல்லை. Modi to take part in World Climate Action Summit in Dubai this week. பிரைம் மினிஸ்டர் மோடி வேர்ல்டு கிளைமேட் ஆக்ஷன் சம்மிட்டில் வந்து கலந்துக்க போகிறாங்க. 28th கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் வந்து நடக்க போகுது. நவம்பர் 30 டிசம்பர் 1 வரைக்கும் அந்த COP28 நடக்க போகுது. ஸோ இதில் வந்து பிரைம் மினிஸ்டர் அவர்கள் வந்து கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் நவம்பர் 30 டிசம்பர் 1 வரைக்கும் இருப்பாங்க. 2 நாள் இருப்பாங்க. இந்த ஈவெண்ட் வந்து ஒரு ஹை லெவல் செக்மெண்ட். இதில் வந்து நிறையா கண்ட்ரிஸ் வந்து கிளைமேட் சேஞ்ச் கோல்ஸை வந்து அட்டைன் பண்ணுற விதமாக தங்களுடைய கண்ட்ரிஸ் என்னென்ன ஸ்டாண்டர்ட் எடுத்திருக்காங்க, என்னென்ன புதுசாக என்ன ஸ்டெப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க போகிறாங்க. இந்தியா என்ன அறிவிக்க போகிறாங்க அப்படிங்கிறத இன்னும் வெளிப்படையாக சொல்லவே இல்லை. பட் பிரைம் மினிஸ்டர் மோடி அவங்க கலந்துக்க போகிறனால ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுது. லாஸ்ட்டாக 2021 COP26 பிரைம் மினிஸ்டர் அவர்கள் கிளாஸ்கோ சம்மிட்டில் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ இதில் தான் வந்து பஞ்சாமிர்தா அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து இந்தியா ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து முன் வச்சுருந்தாங்க. 2070 நெட் ஜீரோ, அட்லீஸ்ட் 500 GW ஆஃப் எனர்ஜி இன்ஸ்டாலேஷன்ஸ் பை 2020 ஃப்ரம் நான் ஃபாசில் ஃபியூல் சோர்ஸ். அதாவது ஃபாசில் ஃபியூல் அல்லாத மூலங்கள்லேருந்து 500 GW இன்ஸ்டால் பண்ணுவேன் 2030. 1 பில்லியன் டன் அளவுக்கு கார்பன் எமிஷன் வந்து குறைப்பேன். கார்பன் இன்டென்சிட்டியை அட்லீஸ்ட் 45% ரெடியூஸ் பண்ணியிருப்பேன். அண்டு ரெனியூபிள் எனர்ஜியை ரிக்யர்மெண்ட்டு 2030 ஹாஃப் ஆஃப் த ரிக்யர்மெண்ட்ஸை ரெனியூபிள் எனர்ஜிலேருந்து என்னோடய ஆற்றல் தேவையை அதில் பாதி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 100 GW இந்தியாவுக்கு தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. அதில் 50% ரெனியூபிள் எனர்ஜிலேருந்து வரணும். எப்போது 2030 அட்லீஸ்ட் 2030 வரும் அப்படின்னு இந்தியா வந்து கமிட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதை வந்து இங்கே ரீட்ரேட் பண்ணுறாங்க, திருப்பி ஞாபகப்படுத்துகிறாங்க. A key feature of the forthcoming COP summit in Dubai will be the conclusion of global stocktake. ஸோ குளோபல் ஸ்டாக்டேக் ரிப்போர்ட் அப்படிங்கிறத ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் இந்த பாரிஸ் கான்ஃபரன்ஸில் கண்ட்ரிஸ் எல்லோரும் தங்களுக்கு கோல்ஸ் செட் பண்ணியிருந்தாங்க. நான் இதெல்லாம் செய்வேன். இந்தியா இப்போ சொன்னாங்கல்ல, இதே மாதிரி எல்லா கண்ட்ரிஸும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி செஞ்சுருக்காங்க, இதோட விளைவாக என்ன, நம்மளோட கிளைமேட் சேஞ்ச் கோல்ஸ் வந்து கரெக்டாக போயிட்டுருக்கா அப்படிங்கிறத வந்து ஏற்கனவே ரிப்போர்ட்லாம் சப்மிட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் போல் 43% இன்டென்சிட்டி குறைக்கணும். ஆனால் நம்ம வந்து 2% தான் குறைச்சிருக்கோம். டபுள் டிஜிட் கூட வரவே இல்லை, 2% தான் குறைச்சிருக்கோம். இதை பற்றி ஏற்கனவே பேசிட்டாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட் டைம் இந்த குளோபல் ஸ்டாக்டேக் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறாங்க. ஸோ அதனால் இது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பேசப்படுது. கிளைமேட் சேஞ்ச் வாஸ் அ கீ ப்ரியாரிட்டி ஏரியா ஆஃப் இந்தியாஸ் G20 பிரசிடென்சி. இந்தியா G20 தலைமையில் கிளைமேட் சேஞ்சுங்கிறது ஒரு முக்கியமான ஏரியாவாக இருக்குது. நியூ டெல்லி டிக்ளரேஷன்லையும் இருந்துச்சு. கமிட்டிங் தீஸ் கண்ட்ரிஸ் டு ட்ரிப்பிளிங் இன்ஸ்டால்டு ரினியூபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி சோர்சஸ் பை 2030. அதாவது புதுப்பிக்கத்தக்க வளங்கள்லேருந்து ஆற்றல் மூலங்களை பெறுறதுக்கான இன்ஸ்டால்மெண்ட்ஸை வந்து 2030 ஏற்கனவே இருக்கிற அளவோட 3 மடங்கு ஆக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து செட் பண்ணியிருந்தோம் டெல்லி டிக்ளரேஷனில். அதை இங்கே திருப்பி பேசுகிறாங்க. COP28 will provide an opportunity to take forward these success. COP28 வந்து நம்ம அடைஞ்ச வெற்றிகளை வந்து முன்னோக்கி எடுத்துகிட்டு போகும் அப்படின்னு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி சொல்கிறாங்க. டியூரிங் his visit the Prime Minister will also hold bilateral meeting with other world leaders. பைலேட்ரல் மீட்டிங் நடக்கும், யாருன்னு சொல்லலை, பட் பைலேட்ரல் மீட்டிங்ஸ் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக அது வழக்கம். பிரைம் மினிஸ்டர் வந்து வெளில போகிறது வர்றது இதெல்லாம் வந்து யாரையாவது சந்தித்தாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த பைலேட்ரல் மீட்டிங்ஸ் நடக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ஒன்று.
26/11 வந்து 2008 மும்பை டெரர் அட்டாக் நடந்துச்சு இல்லையா? ஸோ அதுக்கு வந்து ஹோமேஜ் கொடுத்துருக்காங்க பிரைம் மினிஸ்டர் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் மன் கி பாத்தில் நிறைய விஷயங்களை பற்றியும் பேசியிருக்காங்க. ஸோ வந்து இன்றைக்கி நம்ம வந்து டெரரிசத்துக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஃபேமாக வந்து சண்டை போட்டுட்ருக்கோம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 26 வந்து இன்னொரு முக்கியமான நாள், நவம்பர் 26 நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ண டே. கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இதை பாஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் பேசியிருக்காங்க. அதில் ஹன்சா மேத்தா அப்படிங்கிற ஒரு மெம்பரை பற்றி பேசியிருக்காங்க. ஒன் ஆஃப் த 15 நாமினேட்டட் விமன் மெம்பர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. வார்த்தையை கவனிங்க, ஒன் ஆஃப் த 15 நாமினேட்டட் விமன் மெம்பர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி சேயிங் தட் ஷி ஹேட் ரைஸ்ட் ஹர் வாய்ஸ் ஃபார் உமன்ஸ் ரைட்ஸ் அண்ட் ஜஸ்டிஸ். பெண்களுடைய நீதிக்கும் உரிமைக்காகவும் வந்து போராடினாங்க. அதை நம்ம இன்றைக்கி நிறைவேற்றிருக்கோம். விமனுடைய ரிசர்வேஷன் கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்டு தீபாவளி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது ஃபெஸ்டிவ் சீசன் நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா, அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வோக்கல் ஃபார் லோக்கல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது நம்மளுடைய ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நீங்கள் முடிஞ்ச வரையில் நம்ம உள்ளூர் மக்களை, டொமஸ்டிக் சப்ளையர்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பாராட்டு தெரிவிக்கிற விதமாக வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நிறையா பேர் வந்து இதை செஞ்சுருக்கீங்க. நிறையா பிஸ்னஸ் நடந்திருக்கு. 4 lakh crore ஒர்த் பிஸ்னஸ் வந்து நடந்திருக்கு. இது வந்து இந்தியாவுடைய வளர்ச்சியும் மேம்பாட்டையும் வந்து நம்மளுடைய சக்ஸஸை வந்து நான் வந்து வோக்கல் ஃபார் லோக்கல் அப்படிங்கிற ஒரு கேம்பெயின் கொண்டு வந்திருந்தேன். ஸோ அதுக்கான சக்ஸஸை வந்து வெளிக்காட்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ இன்டெலிஜென்ஸ், ஐடியா அண்ட் இன்னோவேஷன் இதுதான் வந்து இந்தியன் யூத்தோட, இன்றைய இளைஞர்களுடைய ஹால்மார்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இதை ஏன் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன்ஸ் வந்து 2022 இதுக்கு முன்னாடி போட்ட பேட்டன்ட் அப்ளிகேஷனை விட 31% அதிகமாக பேட்டன்ட் அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க. வேர்ல்டு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் ரிப்போர்ட்டின் படி, அவங்களோட அறிக்கையின் படி. ஸோ இது மூலமாக இந்தியாவில் வந்து அதிகமாக பேட்டன்ஸ் வந்து டெலிவர் ஆகிட்டுருக்கு, பேட்டன் போட்டுக்கிட்டுருக்கோம். ஸோ யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து ரொம்பவே சிறப்பாக ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, இன்னோவேஷன் ட்ரைவன் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அண்ட் கல்ச்சரை பற்றியும் பேசுகிற பிரைம் மினிஸ்டர் அவர்கள், கல்ச்சர் மினிஸ்ட்ரி வந்து மேலா மொமெண்ட்ஸ் கான்டெஸ்ட் இனிஷியேட்டிவ் அப்படின்னு ஒன்று நடத்தியிருக்காங்க. இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று பரிசு பெற்றாங்க அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ட்ரைபல் ஏரியாஸ் ஆஃப் ஜார்க்கண்ட், ஒடிசா, வெஸ்ட் பெங்காலில் ஃபாலோ பண்ணக்கூடிய சவ் டான்ஸ் ஃபெஸ்டிவலும் வந்து அதை பற்றியும் பேசியிருக்காங்க. அது வந்து ஸ்ரீநகர்லேயும் பஹோலி உட்சவ் இன் கத்துவா அப்படிங்கிற பகுதியிலையும் வந்து சொல்லியிருக்காங்க. சவுதி அரேபியாவில் போய் சான்ஸ்கிரிட் உற்சவ் நடத்தியிருக்காங்க. ஸ்வச் பாரத் கேம்பெயினை பொறுத்த வரைக்கும் பீப்புள் பார்ட்டிசிபேஷனை பிரைம் மினிஸ்டர் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. நிறையா மக்கள் வந்து கேதர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 50,000 இளைஞர்கள் வந்து அந்த தப்பி ரிவருடைய கரை பகுதியை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கூடியிருக்காங்க. இதுவும் வந்து ஒரு முக்கியமான விஷயமாக பிரைம் மினிஸ்டர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து, he also mentioned லோகநாதன் ஃப்ரம் தமிழ்நாடு who has so far helped over 1500 needy children. 1500க்கும் மேற்பட்ட குழந்தைங்களை வந்து ஆதரவு தேவைப்படுற குழந்தைகளுக்கு உதவி இருக்கார் தமிழ்நாட்டை சேர்ந்த லோகநாதன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. வாட்டர் ஸ்கேர் செக்யூரிட்டி தான் வந்து 21st centuryயோட மிகப்பெரிய பிரச்சனை, ஒன் ஆஃப் த சவால்கள் அப்படின்னு சொல்கிறாரு. 65,000 அம்ரித் சரோவர்ஸ் டெவலப்டு டியூரிங் த அம்ரித் மஹோத்சவ் would benefit future generations. சரோவர் அப்படின்னா அது ஏரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தத்தை வந்து கொடுக்கும். ஸோ அம்ரித் சரோவர்ஸ் வந்து 65,000 சரோவர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறார். ஸ்கில் டெவலப்மெண்ட்டை பற்றி பேசும்போது த பெலிஜிபுரம் யூத் கிளப் அவங்களுடைய இதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 7,000 விமனுக்கு மேற்பட்ட அளவுக்கு எம்பவர் பண்ணியிருக்காங்க. இட் ஆல்சோ ஹெல்ப்டு த சில்ட்ரன் ட்ராப்டு இன் சைல்ட் லேபர் டு கெட் அவுட் ஆஃப் தட் விசியஸ் சைக்கிள் பை டீச்சிங் தம் சம் ஸ்கில். சைல்ட் லேபர்ஸை வெளியில் எடுத்துகிட்டு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டை கொடுத்து அவங்கள அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க. டாட் நியூ ஸ்கில்ஸ் டு த ஃபார்மர் அசோசியேட்டட் வித் ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன். வேளாண் உற்பத்தி கழகத்தில் தொடர்புடைய விவசாயிகளுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ரெட் அவேர்னஸ் ஆஃப் கிளீன்னஸ் இன் வில்லேஜ். கிராமப்புறங்களில் தூய்மை மற்றும் சுகாதாரத்துறையை இம்பார்ட்டன்ஸை பற்றி சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பிரைம் மினிஸ்டர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. Modi said over 450 women from 15 villages in Ladakh were involved in weaving the பஷ்மினா ஷால். பஷ்மினா ஷால் வந்து லடாக்கில் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனது. ஒரு டைப் ஆஃப் உள்ளன்லேருந்து எடுப்பாங்க. அதை தான் பஷ்மினா ஊல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அதுலேருந்து க்ரியேட் பண்ணுறது தான் பஷ்மினா ஷால்ஸ். அந்த பஷ்மினா ஷால்ஸ் வந்து கிட்டத்தட்ட 450 விமன் 15 வில்லேஜஸ் இன் லடாக் இதில் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க. இது வந்து நிறையா வெவ்வேறு கண்ட்ரிஸோட டிஃப்ரெண்ட் மார்க்கெட்ஸை ரீச் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இது வந்து மன் கி பாத்தோடைய ஒரு சம்மரி வெர்ஷன். எப்போவுமே மன் கி பாத் வரும்போது இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் வரும் இல்லையா, ஸோ அதில் உள்ள விஷயங்கள்லாம் பிரைம் மினிஸ்டர் எதெல்லாம் பேசியிருக்காங்களோ அதெல்லாம் இம்பார்ட்டண்ட் ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பிரைம் மினிஸ்டர் பேசின விஷயங்கள் இது எல்லாமே.
சரி, அடுத்து சப்ளை டிமாண்ட் கேப் ஃபார் பல்சஸ் ஆயில் சீட்ஸ் ப்ரூவ் டு பெர்சிஸ்ட் ஓவர் த நெக்ஸ்ட் 7 years ரிப்போர்ட். இது என்ன அப்படின்னு நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். 2030க்குள்ளே இந்தியாவுடைய ஃபுட் டெபிசிட் எப்படி இருக்கும், ஃபுட்டோட ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பேசுகிற விதமாக இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் நிறையா ரிப்போர்ட்ஸ் இருக்குது. இது நிறைய இடங்களில் நம்ம பார்த்தது தான். பல்சஸோடைய இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாக இருக்குது, பல்சஸோடைய ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாக இருக்குது, ஆயில் சீட்ஸ் வந்து நம்ம இன்னும் இம்போர்ட்டை சார்ந்து தான் இருக்கும், அதுக்கு சஸ்டைனபிள் ப்ரொடக்ஷன் என்ன அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ மை பாயிண்ட் ஆஃப் வியூ இது இம்பார்ட்டன்ட் தான், அதே சமயத்தில் இம்பார்ட்டன்ட்டும் கிடையாது. நீங்கள் இதை வந்து ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க, மற்றபடி இது பெருசாக தேவைப்படாது. அடுத்து வேர்ல்டு நியூஸ் பாருங்கள். அம்மாஸ் ரிலீஸஸ் தேர்ட் குரூப் ஆஃப் ஹாஸ்டேஜஸ் as per truce. ஸோ 2 பேருக்கு இடையில் ஒப்பந்தம் ஆச்சு இல்லையா. ஸோ அதன்படி அம்மாஸ் வந்து தங்களை பிடிச்சி வச்சுருக்க அந்த ஹாஸ்டேஜஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ தேர்ட் ரிலீஸ் வந்து நடந்திருக்கு. அடுத்து ஃபோர்த் வந்து நடக்க போகுது. ஃபோர்த் வந்து நடக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. சவுத் கொரியா, ஜப்பான் அண்ட் சீனா டு ரெஸ்யூம் லீடர்ஸ் சம்மிட். சவுத் கொரியாவும் சரி, ஜப்பானும் சரி, சீனாவுக்கு வந்து சீனா வந்து நிறைய குடைச்சல் கொடுத்துட்ருக்காங்க அவங்க 2 பேர்த்துக்கும். ஈஸ்ட் சீனா சி, சவுத் சீனா சி மாதிரியே ஈஸ்ட் சீனா சின்னு ஒரு சி இருக்குது. இதில் உள்ள எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் வந்து யார் ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னா ஜப்பான் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஜப்பானும் சீனாவும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. சீனா அங்கேயும் போய் கொட்டையை போட்டு அது எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி சண்டை விட்டுட்ருக்கான். சவுத் சீனா சியில் என்ன பஞ்சாயத்து பண்ணிட்டுருக்கானோ அதே மாதிரி ஜப்பான்லேயும் பண்ணிகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இதை டேக்கிள் பண்ணுறதுக்கு தான் ஜப்பான் என்ன பண்ணுறாங்க, குவாட் அப்படிங்கிற ஒரு அமைப்போட இணைஞ்சிட்டாங்க. இதில் சீனாவோட முக்கியமான ரைவல்ஸான இந்தியா, யூஎஸ்ஸு இவங்க 2 பேரும் கலந்துக்கிட்டாங்க. பட் இதில் யாரும் இருக்காங்கன்னா ஆஸ்திரேலியாவும் இருக்காங்க, ஜப்பானும் இருக்காங்க. பொதுவாக இவங்க 2 பேருமே ஹிஸ்டாரிக்கலாக வந்து சீனா கூட டைஸ் உள்ளவங்க தான், ஆஸ்திரேலியாவும் ஜப்பானும். திருப்பி இவங்க ஜப்பானையும் வந்து சவுத் கொரியாவையும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிற மாதிரி லீடர் சமிட் வந்து ரொம்ப வருஷமாக நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ இந்த லீடர் சமிட் திருப்பி ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், மற்றபடி இதில் பெருசாக நியூஸ் இல்லை. சமிட் நடந்தால் எங்கே நடந்துச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம், என்ன பேசுனாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். சமிட் நடத்த போகிறோன்னு தான் சொல்கிறாங்க, எப்போன்னு கூட சொல்லவே இல்லை. ஸோ நார்த்தன் சீனாவில் ரெஸ்பிரேட்டரி இல்னஸ் பரவிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல, இது வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட அட்டென்ஷனை வந்து திருப்பி கேதர் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி சீனாட்ட கேட்கும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்ஃப்ளூயன்ஸா வைரஸஸ்ஸு, ரைனோ வைரஸு, ரெஸ்பிரேட்டரி சிங்டியல் வைரஸு ஆர் ஆர்எஸ்வி, அடினோ வைரஸு, அந்த பாக்டீரியாவான மைக்கோபிளாஸ்மா நுமோனியா, இதெல்லாம் தான் அந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி புதுசாக எந்த பிரச்சனையெல்லாம் கிளம்பலை புதுசாக எந்த பிரச்சனையும் கிளம்பலை, நார்மலாக உள்ளது தான் அப்படின்றத வந்து சீனா வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சைனீஸ் ஃபைட்டர் ஜெட்ஸ் ஆர்பிட் ஃபிலிப்பைன் பேட்ரோல் ஏர்க்ராஃப்ட். இதை விடவே மாட்டாங்க. சீனாவுக்கும் ஃபிலிப்பைனுக்கும் சவுத் சீனா சீல நிறைய சண்டை நடந்துகிட்ருக்கு. சண்டைனா மறைமுகமாக அவன் போய் என்ன பண்ணுவான் அப்படின்னா, சீனா போய் ஒரு கடலுக்கு அடியில் போய் கேபிள் போட்டு விட்டான். ஃபிலிப்பைன்ஸ் போய் அதை என்ன பண்ணி விட்டால் வெட்டி விட்டான். அதை எப்படி நீ போடலாம் அப்படின்னு சொல்லி வெட்டி விட்டான். ஏன்டா அவன் போடுறான், இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, சவுத்து சீனா சீ இருக்குது, சவுத்து சீனா சீக்கு நடுவில் போட்டு வச்சுருக்கான். சவுத் சீனா சீ இருக்குது, எனக்குள்ளே ஃபிலிப்பைன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக எனக்குள்ளே ஃபிலிப்பைன்ஸ் இருக்கும், சீனா இங்கே ஃபுல்லாக இருக்கும். சீனா வந்து இது ஒட்டு மொத்தமாக கிளைம் பண்ணிட்டுருக்கான். அப்போ இதை இவங்க பாதி பாதி ஷேர் பண்ணிக்கணும் அக்கார்டிங் டு யூஎன் கிளாஸ் படி. இவனுக்கு பாதி இவனுக்கு பாதி, சரியா? இவன் வந்து இல்லை இது எனக்கு ஃபுல்லாக இந்தா இங்கே போய் ரோப் போட்டால் அப்போ அவனுக்கு கோவம் வருமா வராதா? இப்போ இந்த ரோப்பை கட் பண்ணி விட்டான் ஃபிலிப்பைன்ஸ். இப்படி ஒரு பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஃபிலிப்பைன்ஸ் வந்து ரீசெண்டாக மணிலாவில் என்ன பண்ணுறாங்க, ஆஸ்திரேலியா கூட சேர்ந்து பேட்ரோலில் ஈடுபடுறாங்க. இதில் வந்து சீனாவுக்கு கொஞ்சம் கடுப்பு, யார் ஃபிலிப்பைன்ஸ் வந்து ஈடுபடுறது கொஞ்சம் கடுப்பு சீனாவுக்கு. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபைட்டர் ஜெட்ஸை விட்டு அந்த ஃபிலிப்பைன் பேட்ரோல் ஏர்க்ராஃப்டையே ஆர்பிட் பண்ண வச்சுருக்காங்க. ஆர்பிட்னா என்னது, எப்படி சுற்றி வருது, மிரட்டுறது, பயமுறுத்துறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதான் பொழப்பு. ஓகே மக்களே, அவ்வளோதான் இன்றைக்கான நியூஸ் அனலைசிஸ். Okay, thank you. Bye.